வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த பிரியாணி, அதிலும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ப்ரானை வச்சு தம் பிரியாணி எப்படி உதிரியாக செய்யலாம் பார்க்கலாம். ப்ரான் தம் பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்துக்கோங்க. நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் சூப்பர் பேக் எடுத்துருக்கிறேன். இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரிசியிலிருந்து தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா இந்த அரிசியை நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு சாதம் வைக்கக்கூடிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியிலேயே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அன்னாச்சி பூ 1 சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு கூட மசாலா பொருட்கள் சேர்க்கறதுனால சாதம் மணமாக இருக்கும். கிராம்பு 3 சேர்த்துக்கோங்க, பிரிஞ்சி இலை 1 சேர்த்துக்கோங்க, ஃபுட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் நீங்கள் வேண்டாம் நினச்சிங்கன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் அரிசியை வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டுடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுடலாம். நல்லா ஆவி வந்துடுச்சு. வெயிட் சேர்த்துக்கோங்க. வெயிட் சேர்த்ததுக்கப்புறமா 2 விசில் வந்துவிட்டோம். அடுப்பை அணைச்சிடலாம். பிரியாணியில் சேர்க்குறதுக்காக ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரிஃபைண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 3 எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலராக வரது வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். எல்லா ஆனியனும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை வேறொரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்த்துடலாம். ஆவியெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ வெயிட் எடுத்துடலாம். சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதத்தை வேறொரு பாத்திரத்தில் உடனே மாற்றிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். இது கூடவே லெமன் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ப்ரான் மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் பெரிய வெங்காயம் ஒரு 3 எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி 1 லேசாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இறால் 1/2 கிலோ சேர்த்துக்கோங்க. ப்ரான் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா 1/2 டீஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிரேவி திக்னஸ்க்காக கொத்தமல்லி தூள் சேர்க்குறோம். நம்ம மிளகாய் தூள் எவ்வளோத்துக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் செய்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து லேசாக வறுத்து பொடிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. பிரியாணி நல்ல மணமாக இருக்கும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் மசாலா நல்லா வேகட்டும்.
தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு, நல்லா எண்ணெய் படர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. புதினா இலை ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாம். தம் பிரியாணி ரெடி பண்ணதுக்கு தோசை தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. ஹீட் ஆகட்டும். குக்கரில் 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் வேக வச்ச சாதத்தை ஒரு லேயர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பொரிச்ச வெங்காயம் ஒரு கை சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு கரண்டி ப்ரான் மசாலா சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மறுபடியும் ஒரு லேயர் ரைஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே பொரிச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ப்ரான் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் மேலே நம்ம குக்கரை வச்சிடலாம். குக்கரை வச்சதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க. குக்கரை நல்லா டைட்டாக மூடி போட்டுட்டு வெயிட் சேர்த்துருங்க. லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். ப்ரான் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.